தாவேக ஆட்சி அமைஞ்ச உடனே தமிழகத்துக்கான ஒரு மிக முக்கியமான பரிசாக மத்திய அரசு ஒசூரில் அமையவிருந்த இராணுவ விமான பரிசோதனை மையத்தை ஆந்திராவிற்கு மாற்றி இருக்கிறது. ஆந்திராவின் புட்டபர்த்தி நகருக்கு இந்த மையம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஒசூரை விட எந்த விதத்தில் சிறந்தது? எந்த விதத்திலும் சிறந்தது இல்லை. ஒசூருக்கு பக்கத்திலேயே பெங்களூர் சர்வதேச விமான நிலையம் இருக்கிறது. ஒசூர்லேயே தமிழக அரசு 3.5 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற ஓடுபாதை அமைத்து வருவதாகவும் கூறியிருக்கிறது. ஒசூர் வளர்ந்து வருகின்ற ஒரு மிகப்பெரிய தொழில் நகரமாக இருக்கிறது. மிக விரைவில் அங்கு பன்னாட்டு விமான நிலையம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை கடந்த கால அரசு செய்து கொண்டிருந்தது. இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கு தமிழகத்தில் பிஜேபி ஜெயிக்கல. அதுக்காக ஒரு நல்ல பரிசாக விஜய் அவர்களுடைய ஆட்சியில் திரு விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பரிசாக இது பார்க்கப்படுகிறது. கடந்த கால ஆட்சியில் ஒசூரில் அமையவிருந்த இந்த இராணுவ விமான சோதனை மையம் தற்பொழுது புட்டபர்த்திக்கு மாற்றப்பட்டதன் காரணம் என்ன? அங்க அவருடைய கூட்டணி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இங்கு வரவேண்டிய நலத்திட்டங்களை, இங்கு வரவேண்டிய தொழில் திட்டங்களை எல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சந்திரபாபு நாயுடு அவங்களுடைய மாநிலத்துக்கு கடத்திட்டு போய்கிட்டே இருக்காரு. அதற்கு பிஜேபியும் உடந்தையாக இருக்கிறது என்றுதான் நம்ம கூறணும். இவ்வளவு பெரிய பரிசை நாம் மீண்டும் வாங்கணும் இல்லையா? அது நம்முடைய திட்டம். அது நம்முடைய மாநிலத்தில் அமைய வேண்டிய ஒரு திட்டம். ஒரு மிகப்பெரிய திட்டம். ஏறக்குறைய 14,000 கோடிகளுக்கு மேலான ஒரு திட்டம். அதனை மத்திய அரசு ரொம்ப சாதாரணமாக எடுத்து புட்டபர்த்திக்கு அனுப்பிடுச்சு. விஜய் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் மிக தீவிரமாக இதில் தலையிட்டு இராணுவ விமான சோதனை மையத்தை மீண்டும் ஒசூருக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.